हयग्रीवेति यो वदेत् तस्य निस्सरते वाणे जन्मकन्या प्रवाहवत् योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम् इन्दुकुन्दतुषाराः भक्तचित्तानुवर्तिनी वाणी मे रसनारंगे करोतु नटनं सदा गोपिका जीवनस्मरणं जय बोल सद्गुरु महाराज की ஏகாதச ஸ்கந்தத்தில் வசுதேவர் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்பொழுது யாதவர்களுக்கு சாபம் வந்துடுத்தேன்னு அவருக்கு வருத்தம். இவ்வளோ சௌக்கியமாக இருந்துக்கும்போது திடீர்னு ஆபத்து வந்துடும். அதுதான் ரோகே ரோகபயம் குலே சிதிபயம் வித்தே நிருபாலாத் பயம். உலகத்தில் எல்லாம் சர்வம் வஸ்து பயான்விதம் வைராக்கியமேவ அபயம். வைராக்கிய சதகம்னு ஒரு மகான் எழுதினார். அதில் ஒவ்வொன்றும் ஒரு விதமான பயத்தை கொடுக்கறதுங்கிறார். ரோகே ரோகி பயம், போகத்தோடு இருக்கும்போது ரொம்ப போகம் அனுபவிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ரோகம் வந்துடுறது. குலே சுதி பயம், நல்ல குலத்தில் வந்திருக்கோம்னு நினைக்கும்போதே தின் நம்ம பொண்ணோ பையனோ யாரையோ கல்யாணம் போயிடுறா, கடைசியில் வெளியில் தலை காட்டுற மாதிரியே இல்லை. குலே சுதி பயம், பைசா இருக்குங்கும்போது எப்போ தான் ஜிஎஸ்டி போவான், இன்கம் டேக்ஸ் வந்து பிடிப்பான்னு தெரியாது. வித்தே நிருபாலாத் பயம், அது மாதிரி வித்வான்னா வாதி பயம். இந்த உலகத்தில் எல்லாத்துலேயும் ஒரு எதிர் இருக்கு. அதனால் சர்வம் வஸ்து பயான்விதம். எதிராக அபயம்னா வைராக்கியமேவா அபயம். எதையும் ஆசைப்படாமல் இருந்தால் அபயமாக இருக்கலாங்கிற. பகவான் ஆகிறது ரொம்ப ஈஸிங்கிறார். என்னடானா ஆசையை விட்டுட்டானா பகவான் ஆகிடலாம். விமுஞ்சதி யதா காமான் மாணவோ மனசிஸ்சிதான் தரிகேவ புண்டரீகாட்சா பகவத்வாய கல்பதே. ஆசைகளை விட்டுட்டோம்னா பகவானா ஆகிடலாங்கிறார். இந்த ஆசையை விடணுங்கிறதே ஒரு ஆசையாக இருக்கு. பரவாயில்ல, இந்த ஆசையினால் அந்த ஆசையை விட்டு விடலாம். அப்போ உலகத்தில் இப்படி எல்லாம் கஷ்டம் வந்துருத்தின்னு வசுதேவர் கவலைப்பட்டுனே இருக்கும்பொழுது இது மாதிரி கஷ்டங்கள் வரும்போது தான் ஒரு சத்சங்கத்துடைய பெருமை நமக்கு புரியும். அது வரையும் இங்கே சொல்கிறார். ஜடபரதர் 2 வார்த்தை பேசின உடனேயே இவன் என்ன சொல்கிறான்னா, ஜராமயாத்தஸ்யேசாகதம் சத் இதாகதக்தஸ்ய ஹிதாஹி மாம்பஹா குதேகமானாகி விதட்டதிருஷ்டேஹே பிரம்மன் வச்சஸ்தே மிருதமௌஷதம் மே. ஜராமயாத்தஸ்ய, இப்போ டெங்கு டிங்குன்னு எங்கே பார்த்தாலும் ஒரே ஜுரமாக இருக்குது பாருங்க. இந்த ஜுரங்கள்லாம் போகிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மருந்து, சித்த வைத்தியால் ஒரு மருந்து ஒருத்தர் கொடுக்குறார். அதை கொடுத்தா உடனே சரியா போயிடும் சொன்னால் எப்படி சந்தோஷமாக இருக்குமோ. ஜராமயார்த்தஸ்ய யதா அகதம் சத். வெயிலில் அலைஞ்சு வந்தவனுக்கு அப்படியே நாக்கு வறண்டு போய் கஷ்டப்படும் பொழுது ஜில்லுன்னு ஒருத்தர் தீர்த்தம் கொடுத்தா அப்படி இருக்குமோ. நிதாகதக்தஸ்ய யதா ஹிமாம்பஹா. அதுவும் ஹிமாம்பஹானா கங்கையிலேருந்து அப்படியே டேரெக்டாக, ஹிமம்னா ஜில்லு ஜலம் தான் அர்த்தம். அதனால் அந்த ஹிமேமலை ஜலத்தை டேரெக்டாக எடுத்து கொடுத்தா, கங்கா ஜலத்தை கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி. குதேகமானாகி விதஷ்ட திருஷ்டேகி. இந்த சரீரத்தில் உள்ள தேகமானத்தினால அந்த அபிமானங்கிற பாம்பு கடிச்ச எனக்கு உங்களுடைய வாக்கு இருக்குது, அமிர்தம் மாதிரி இருக்குது வந்து ரகுகரன் ஜடபரதரை பார்த்து சொல்கிறான். அது மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறார் வசுதேவர். நாரதரை பார்த்தோன்னே இத்தனை நாளைக்கு நீங்கள் ஊருக்கு ஆற்றுக்கு வந்திருக்கு, வந்து சாது பாகவதர் வந்திருக்கார் அப்படியே உங்களை கௌரவமாக நினைக்கல. இப்போ தான் என்ன வாங்க வந்து நமஸ்காரம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவானே தவிர சத்சங்கத்துடைய பெருமை தெரியாது. இப்போ என்னென்ன நமஸ்காரம் பண்ணி இந்த ஒரு கஷ்டம் வந்துருக்கு, சாபம் வந்துருக்கு, என்ன பண்ணுறது? அப்போ தான் உபதேசம் பாகவத தர்மத்தை சொல்லும்போது என்று கேட்க பாகவத தர்மத்தை சொல்கிறார். நாரதே பாகவத தர்மம் தெரிஞ்சவர் தான், சுயம்பூர் நாரதா. ஆனால் அந்த நாரதர் தான் சொல்கிறதா சொல்லாமல் ரிஷபதேவ புத்திரர்கள் நவயோகிகள் ஜனக மகாராஜனுக்கு சொல்கிறதாக ஆரம்பிக்கிறார். கவி, ஹரி, அந்தரிட்சன், பிரபுத்தர், பிப்பலாயனர், ஆவிர்கோதர், துமிலர், 7 துமிலர், சவசர், 8 யோகிகளுடைய உபதேசத்தை கேட்டுட்டோம். கரபாஜனர் என்பவர் தான் பாக்கி இருக்கார். கரபாஜனா எல்லாத்தையும் எடுத்து கையில் கொடுத்துடுறார் சாரமாக. இத்தனை உபதேசத்துடைய சாரத்தை கொடுத்துறதுனாலேயே அவருக்கு கரபாஜனர் என்று பெயர்.
அவர் ஒவ்வொருத்தர் ஒரு கேள்வி கேட்குறான். 4 மகான்கள் இருக்கும்போது ஒவ்வொருத்தர் ஒன்று கேட்டோம்னா ஒவ்வொருத்தர் எல்லாருடைய பிரவச்சனத்தையும் கேட்கலான்னு அவனுக்கு அபிப்பிராயம். இந்த எல்லா கேள்விக்கும் ஒருத்தராகவே பதில் சொல்ல முடியும். ஆனால் ஒவ்வொருத்தர் சொல்லும்போது ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஒரே விஷயமா இருந்தால் துருவச்சரித்திரமாக இருந்தால் கூட ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாள். அப்போ எல்லாருடைய பிரவச்சனத்தையும் செயலியும் கேட்கலாமேன்னு ஆசையினால் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு கேள்வி கேட்குறான். இந்த கரபாஜனர்கிட்ட கேள்வி கேட்குறான். கஸ்மின் காலே ச பகவான் கிம் வர்ண கீதசோன்பிஹி நாம்னா வாக்கேன விதினா பூஜ்யதே ததிகோத்யதாம். எந்தெந்த காலத்தில் பகவான் எந்தெந்த கலரில் இருக்கான், எப்படி எப்படி இருக்கான், எந்தெந்த நாமங்களால் அவனை பூஜை பண்ணுறா, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்னு. எந்தெந்த காலத்தில் இவன் கேட்டதை புரிஞ்சுக்கணுமே. முதல்ல கேள்வி கேட்டாலே அவன் என்ன கேட்குறான்னு இந்த குரு புரிஞ்சுக்கணும். இவன் என்ன அபிப்பிராயத்தோடு கேட்குறான்னு. சில சமயம் அவனுடைய கேள்வி கேட்கும்பொழுது அண்ணா கேள்வியை கேட்க புரிக்க மாட்டா, அவனுடைய அபிப்பிராயம் என்னென்னு புரிஞ்சுப்பா. என் கூட படித்த ஒருத்தர் ராஜுன்னு பேர். அவர் அண்ணாட்ட என்ன கேட்டார் தெரியுமோ? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா ஆத்துக்காரி, குழந்தை பிறக்கிற டயத்தில் அண்ணா பிருந்தாவனத்தில் அங்கங்கே ஒரு பேர், அதனால் பேர் இப்போ சொன்னால் தேவலைன்னு நேராக கேட்டார். அவருக்கு என்னன்னா சொல்கிற பேரை வச்சுருந்து என்ன குழந்தை பிறக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அவருடைய அபிப்பிராயம் என்ன அதுதானே. இவர் பேர் கேட்கலன்னு அண்ணாவுக்கு தெரியாதானே. அண்ணா சொன்னால் அவனுக்கு பொண்ணு தான் அண்டா பிறக்கும்னு பதில் சொன்னான். அண்ணா பேரை சொல்லலை, உனக்கு பொண்ணு தாண்டா பிறக்கும்னு. அப்போ என்னன்னா ஒரு கேள்வி கேட்கும்பொழுது அவன் கேள்விக்காரனுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சிருந்தால் தான் பதில் அழகாக சொல்ல முடியும். அதனால் கஸ்மின் காலே ச பகவான் கிம்வர்ண கீது, எந்தெந்த காலத்தில் எப்படி எப்படி இருக்கான் என்கிறத கேட்கும்பொழுது இவருக்கு என்னடனா வரப்போகிற கலியுகத்தை பற்றி அவன் கவலைப்பட்டு தான் கேட்குறான்னு தெரிஞ்சுட்டு அழகாக அந்த பதில் இங்கே வருது. கிருதம் திரேதா துவாபரஞ்ச கலிரித்யேஷு கேசவா. கிருதம் திரேதா துவாபரம் கலின் 4 விதமான யுகம் இருக்குப்பா. இந்த 4 யுகங்களையும் 4 பலவிதமான வர்ணங்களாலையும், வர்ணம்னா கலர், பலவிதமான பேரால், பலவிதமான ஆக்கிருதி, ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு ஆக்கிருதி இருக்குது பகவானுக்கு. பலவிதமாக அவனை பூஜை பண்ணுறா. அதில் கிருதயுகத்தில் கிருதே சுக்லா, எல்லாரும் வெள்ளை மனசாக இருப்பாராம். கிருதயுகம்னு ஏன் பேருன்னா கிருதகிருத்தியா பிரஜா, பிறந்தாலே கிருதகிருத்தியாலாம் இருப்பாராம். கிருதயுகத்தில் 4 வேதமே கிடையாது, ஒரே வேதம் தானா. ஏகையேவ புறாவேதா பிரணவா சர்வவாங்மயா. அங்கே கிருதயுகத்தில் இத்தனை 33 கோடி தெய்வமே கிடையாதான். ஏகோ நாராயணோ தேவஹா, எல்லாருக்கும் ஒரே தெய்வம் தான். ஏகையேவ புறாவேதா பிரணவ சர்வவாங்மயா ஏகோ நாராயணோ தேவஹா பிரணவா சர்வவாங்மயா. அதே மாதிரி வர்ணங்கள் பிராமண க்ஷத்ரிய வைசியெல்லாம் கிடையாது, ஒரே வர்ணம் தான். எல்லாருமே அந்த பிராமண தகுதி உள்ளவாளாக இருந்தான். ஏகோக்னிஹி வர்ண ஏவச்ச. அக்னியும் இந்த திரேதாக்னி கார்கபத்தியம் ஆகமணியம் தட்சிணாக்னிலாம் கிடையாது, ஒரே அக்னி தான். ஒரே விதமாக பகவான ஒன்றா தான் இருந்தது. ஜனங்களுடைய மனசு விகாரப்படும் பொழுது அப்பப்போ மேலே வந்துட்டுருக்கு. கிருதயுகத்தில் பகவான் வெள்ளையர்னு இருப்பாராம். ஏன்னா ஜனங்கள் வெள்ளை மனசாக இருக்கிறதுனால இவரும் வெள்ளையாக இருக்கார். சதுர்பாகு ஜட்டிலஹா, அங்கே எல்லாம் தபஸ் பண்ணுற காலம். அதனால் இவரும் தபஸ் பண்ணி ஜடை போட்டுன்னு இருப்பார். வல்கலாம்பரஹா, பெருமாளை மாதிரி ஜனங்களை மாதிரி பெருமாளை இப்போ புரிய மாட்டேங்கிறது. இந்த திவ்ய தேச பெருமாளை பார்த்தா அப்படி தான் இருக்குது. இப்போ குருவாயூரப்பன்னா கேரளாக்காரா மாதிரியே இருக்கார். அவர் கேரளாக்காரர் அந்த மஞ்சள் உண்டு உடுத்திண்டு அவர் என்னன்னா கேரளாக்காரன் சீக்கிரம் இது பண்ணால் அவர் 3 மணிக்கு எழுந்துட்டு அதே மாதிரி கேரளா ஸ்டைல்லையே இருக்கார். அது மாதிரி பால் பாயசம் பிரதமன் அது மாதிரி கேரளா ஸ்டைல் சாப்பாடே சாப்பிட்றார். மகாராஷ்டிராவில் போனாங்க சப்பாத்தி தான் சாப்பிட்றாரு பெருமாள். அங்கே மகாராஷ்டிராக்காரா மாதிரி இந்த தலையில் முண்டாசு கட்டிண்டு அது மாதிரி ஸ்டைலாக இந்த பகவானும் அந்தந்த திவ்ய தேச ஸ்ரீநாத்னா குஜராத்துக்காரா அவால மாதிரி இருக்கா. அந்தந்த மாதிரி குர்த்தா மாதிரி போட்டுண்டு அந்த பெருமாளும் அந்தந்த ஜனங்களுக்கு மாதிரி இந்த மாதிரி கூறத்தாழ்வான் சொல்கிறார். யஜ்ஜாதீயா யாதுஷா யத்ஸ்வபாவா தஜ்ஜாதீயான்னு அவர் சொல்கிறார். அழகரை பார்த்து சொல்கிறார். அழகர் திருடனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கார். அவர் கல்லழகர் வேணும், கல்லனுக்கு தகுந்த மாதிரி இவரும் கட்டி வச்சுட்டு அது மாதிரி அவர் இருக்கார். குகன்ட்ட பழகும்போது அது மாதிரி அவன்கிட்ட அது மாதிரி பழகிறார். குகன்ட்ட பழகும்போது ஒரு குத்து குத்துறார். அந்த குகனுடைய தோல் ஒரு குத்தி நல்லா வாட்டமாக இருக்கே, 3 வேலைக்கு 6 வேலையாக சாப்பிட்றியா கேட்குறான். அந்த குகன்ட்ட அப்படி பேசுகிறாரு. சபரி பாட்டியில் போய் அது மாதிரி ஒரு குத்திலாம் பேசலை. சபரி பாட்டியை பார்த்து
3 வேளை ஆகாரத்தை ஒரு வேளையாக குறைச்சிருக்கியா, வயசாக வயசாக ஆகாரத்தை குறைக்கணும், போட்டு அமுக்கக்கூடாது, ஜீரண சக்தி குறையும், அதனால் ஒழுங்காக ஆகாரம்லாம் கண்ட்ரோலாக இருக்கியான்னு சபரி பாட்டியை பார்த்து கேட்குறாங்க. இப்போ அது மாதிரி யாருக்கு தகுந்த மாதிரி கேட்கணும், பழகணும், நல்லா பெருமாள்கிட்ட கற்றுக்கணும். அதனால் பெருமாள் இப்போ கிருதயுகமாக இருக்கிறதுனால அவரையும் ஜடை போட்டுண்டு மர உரி கட்டிண்டு மனுஷ்யாஸ்து ததா சாந்தா நிர்வைராக சுஹൃதா சமாஹ. அங்கே மனுஷியாலும் சாந்தாலாக இருந்தால் யார்ட்டையும் பரப்புறம் விரோதமே கிடையாது யாருக்குமே. அந்த கிருதயுகத்தில் எப்படி பூஜை பண்ணுவானா, யஜந்தி தபசா தேவம் சமேனச்ச தமேனச்ச. அந்த தபஸ்னால சமம் தமம், இந்த மனசு இந்திரியங்களை அடக்கிறதே ஒரு தபஸ். மன ஏகாகிரியம் தபஹா. தபஸ்னா என்னன்னா மனசை ஒருமுகப்படுத்துறது தான் தபஸு. அந்த காலத்தில் எப்படி பகவானை பூஜை பண்ணினா அந்த பகவானுடைய நாமங்களை சொல்கிறா. ஹம்ச சுபர்ணோ வைகுண்டோ தன கிருதயுக நாமாவளி. தர்மோ யோகேஸ்வரோ அமலஹா ஈஸ்வர புருஷோ அவ்வக்தா பரமாத்மேதி கீதே. ஹம்சா சுபர்ணா வைகுண்டான்னு அது மாதிரி நாமாவளியை பாடிட்டு இருந்தா. அப்புறம் திரேதாயுகம்போது ரஜோகுணம் வந்துடுச்சு. அது ஃபுல் சத்துவகுணமாக இருந்தால் ரஜோகுணம் வரும்பொழுது எல்லாருக்கும் ரஜோகுணத்துடைய கலரே சேப்பு. அதனால என்னாச்சு, தபஸ் பண்ணிட்டு இருந்தவாள் இப்போ என்ன ஆகிடுது, யாகத்துக்கு வந்துவிட்டான். அப்போ பெருமாள் என்ன பண்ணார், ரொம்ப விளவலேன்னு இருந்த பெருமாள் கொஞ்சம் சேஃப் ஆகிட்டாராம். திரேதாயாம் ரக்த வர்ணோசௌ சதுர்பாகு திரிமேகலா. மேகலா திரேதாயுகத்துலங்கிறதுனால அவர் தர்ப்ப புல்லை வச்சு மேகலெல்லாம் கட்டிண்டு ஹிரண்யகேஷா. அவருடைய கேசமும் ஒரே கிருதயுகத்தில் கர்ப்பாக தான் இருந்தது. ஆனால் இப்போ இங்கே சொல்லுவா கேசம் அதை கொண்டு சேஃப் ஆகிடுதுங்கிறார். இந்த செம்மட்ட கலராக ஆகிடுது. திரையாத்மா. இங்கே பெருமாள் என்ன பண்ணா, பெருமாளும் சுக்ஸ்ருவம் சங்கு சக்கரெல்லாம் வச்சுக்கலையா திரேதாயுகத்தில். சுக்ஸ்ருவாத்யுபலட்சணா. யாகம் பண்ணுறதுக்கு சுருக்கு சுருவன்னு 2 கரண்டி வச்சுருப்பாரு, அதெல்லாம் வச்சுட்டு சங்கு சக்கரம் ஸ்டெடியாக இருக்கும். பாக்கி உள்ள 2 கையில் இதெல்லாம் மாற்றிப்புறார் போல இருக்கும். அதனால் அது பெருமாள் தெரியறதுக்கு திருத்தரமாக சங்கு சக்கரம் இருக்கும். கீழே உள்ள கைகளில் கதை பத்மத்துக்கு வந்து சுக்ஸ்ருவாங்க வச்சுருக்காருனா சுக்ஸ்ருவாத்யுபலட்சணா. அந்த காலத்தில் எப்படி பூஜை பண்ணினான்னா மனசு ஒருமுகப்படலை. அப்போ என்ன பண்ணால் நிறைய மந்திரங்கள் சொல்லி அக்னியெல்லாம் 3 அக்னியாக வளர்த்துண்டு அந்த மந்திரம் மூலமாக அந்த மனசை வேறு விஷயத்துக்கு போகாமல் பகவத் விஷயமாக யாகம் பண்ணும்பொழுது அதுவும் ஒரு பகவத் விஷயமாக. இப்போ பூஜை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பெருக்கிறோம், துடைக்கிறோம், பூ பறிக்கிறோம், மாலை கட்டுறோம். இதெல்லாம் என்ன பலவித காலமாக இருந்தாலும் எல்லாம் ஒரே விஷயந்தான், பகவத் கைங்கரியமாக ஆயிடும். அது மாதிரி திரேதாயுகத்தில் யஜந்தி வித்யா த்ரையா தர்மிஷ்டா பிரம்மவாதினா. த்ரையா வித்யா 3 அக்னினால் 3 வேதங்களால் பகவானை பூஜை பண்ணினா. இந்த காலத்தில் என்ன நாமாவளி பாடினான்னா, விஷ்ணுர் யஜ்ஞ பிருஷ்ணிகர்பா சர்வதேவ உருக்ரமஹா விஷா கபிகி ஜெயந்தஸ்ச உருகாயை தீரியதே. விஷ்ணு யஜ்ஞன் பிருஷ்ணிகர்பன் இதெல்லாம் திரேதாயுகத்தில் உள்ள நாமாவளிகள். பிருஷ்ணிகர்பன்னு ஏன் பேருன்னா, அது பிருஷ்ணிகர்பன் ஒவ்வொரு நாமத்துக்கு தனித்தனி பெருமை சொல்கிறான். போஜேந்திரன் அழகாக சொன்னார், ராமான்னாலே எல்லாம் கிடைக்கும், எல்லா வியாதியும் போயிடும், எல்லாம் சரியாயிடும். சில பேருக்கு அப்படி சொன்னால் புரியாது. அதனால் வியாதி போடணுமா அச்சுதானந்த கோவிந்தா, அது வேணுமா இது பண்ணு, சத்ரு போடணுமா, அதுக்கு தனித்தனி நாம எழுதி வைக்கிறார். திரிதச்சைகதன்னு 3 பேர் அண்ணா தம்பி. அது திரிதத்திரைதெல்லாம் ஒருத்தர் 2 பேர் சண்டை போட்டு ஒருத்தர் இன்னொருத்தரை கிணத்துல தள்ளி விட்டுட்டான். கிணத்துல பாழுங்கணத்தில் விழுந்தவர் என்ன பண்ணார், வேறு ஒன்றுமே இல்லையா, பிருஷ்ணிகர்பான்னு கூப்பிட்ட உடனே பகவானியோட கை கொடுத்து அவரை மேலே தூக்கி விட்டார்னு. இப்போ பிருஷ்ணிகர்பன்னுங்கிற ஒரு பேரை ஒரு அவதாரம் பகவான் பண்ணுறான். வசுதேவரும் தேவிக்கும் பூர்வ ஜென்மத்தில் சுதபஸ் பிருஷ்ணிங்கிற பேராக இருந்தால் அந்த பிருஷ்ணின்னு வசுதேவருடைய மனைவி பேர், தேவகியினுடைய பூர்வ ஜென்மத்தில் பேர் பிருஷ்ணின்னு பேர். அந்த பிருஷ்ணி கர்ப்பத்தில் பிறந்தனால பிருஷ்ணி கர்ப்பன்னு பேர். அந்த நாமாவளிலாம் சொல்லி திரேதாயுகத்தில் பூஜை பண்ணினா. அப்புறம் துவாபர யுகம் ஆனோடனே ஜனங்களுக்கு கொஞ்சம் சேப்பு வெள்ளை கொஞ்சம் சேப்பாக ஆச்சு. அப்புறம் என்ன பச்சை ஆகிடுதான் ஜனங்களுக்கு சுபாவம். அதனால் மனசு கொஞ்சம் ரஜோகுணமும் தமோகுணமும் மிக்ஸ்டாக இருக்குது. அதனால் என்னாச்சு, சத்துவகுணமும் ரஜோகுணமும் இருந்தது. முதல்ல சத்துவகுணம், அப்புறம் ரஜோகுணம் இருந்தது. இப்போ ரஜோகுணமும் சத்துவகுணம், ரஜோகுணம் ஜாஸ்தியும் பாக்கி 2 கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி இருக்கும்பொழுது துவாபரே பகவான் சியாமஹா பச்சை கலரில் அவதாரம் பண்ணார். பீதவாசா நிஜாயுதா பீதாம்பரம் ஸ்ரீவத்சாதிபிரங்கைச்ச லட்சணீருபலட்சிதா. இவ சதுர்புஜ ரூபத்தில் பகவான் நம்ம பெருமாளை பார்க்கறமே அதே ரூபத்தில் இருக்கார். அப்போ யார் எப்படி பூஜை பண்ணினானா, தந்ததா புருஷம் மர்த்தியா மகாராஜோபலட்சணம் மகாராஜோபவிதினான் பெருசாக பகவானுக்கு பூஜை பண்ணிட்டுருந்தா. எஜந்தி வேத தந்திராபியாம். வேதத்தினால் பண்ணுற பூஜைக்கு வைதிக பூஜைன்னு பேர். கேரளாவில் தந்திரம்லாம் பண்ணுவாளே, கையை பாட்டு. இந்த தந்திரம் பண்ணும்போது கேரளாக்காரான்ட்ட சொல்லுவேன், மந்திரம் சொல்ல வேண்டாம், அப்படியே கையை காமிச்சுட்டே இருக்கேன்னு.
அவர் சொன்னார், இந்த மந்திரம் சொல்லும்போது தப்பு வந்தால் மிஸ்டேக் ஆகிடும், இது தந்திர பூஜையில் ரொம்ப கஷ்டம் இல்லை, எந்த ஊரில் போனால் தந்திரத்தை வச்சு குழைச்சிக்கலாம்னா. என்னடாண்ணா, சாப்பிடணும்னா அப்படி காமிச்சா போகும், குடிக்கணும்னா அப்படி தீர்த்த வேணும், படுத்துக்கணும் அப்படி காமிச்சு கை காமிச்சாலே ஜாடையில் பண்ணால் ஒரு ப்ராப்ளம் வர, பேசும்போது மாற்றிக்கிட்டி பூஜை தான் பண்ணுவா. இது தந்திரத்தில் பண்ணும்பொழுது ஒரு ப்ராப்ளம் வராது அப்படின்னா. அதனால் நம்ம என்னடா கேரளா ஒரு ஜோக்கு சொல்லுவா, மந்திரம் படித்தவா அந்த கொஞ்சம் மந்திரமும் படித்து தந்திரமும் படித்தா அந்த மந்திரம் படித்தவா தந்திரி ஆகிடுவாளாம், தந்திரம் படித்தவா மந்திரி ஆகிடுவா. அதனால் மகாராஜோபலட்சணம் விஜந்தி வேத தந்திராபியாம், தந்திர பூஜைனாலும் அதுலேயும் வேதம் கொஞ்சம் உண்டு, அதனால் வேத தந்திராபியாம் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறார். பரம் ஜிக்ஞாசவோன்னு இப்போ எப்படி பூஜை பண்ணுறானா, நமஸ்தே வாசுதேவாய நமஸ் சங்கர்ஷணாய ச பிரத்யும்னாய நிருத்தாய துப்யம் பகவதே நமः நாராயணாய ரிஷயே புருஷாய மகாத்மனே விஸ்வேஸ்வராய விஸ்வாய சர்வபூதாத்மனே நமः இது துவாபர உர்வீசா ஸ்துவந்தி ஜெகதீஸ்வரம். துவாபர யுகத்தில் பூஜைக்கு பிராதானியம். நானாதந்திர விதானேன கலாவபி, தந்திரங்களே பலவித தந்திரம் இருக்கணும், வைகானசம் பாஞ்சராத்திரம், இந்த கேரளாவில் பரசுராம தந்திரம், இப்படி பலவிதம் இருக்குது. நானாதந்திர விதானேன கலாவபி யதாஸ்ருணு. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் தெரியுமோ, எல்லா யுகத்துலேயும் பகவானை பூஜை பண்ணினாங்கும் பொழுது அந்தந்த யுகத்துலேயும் நாம கீர்த்தனம் கூட கூட சொல்லிட்டு வராது. அப்போ என்னடனா எல்லா யுகத்துலேயும் நாம கீர்த்தனம் தான் பலிக்கிறதுன்னு தெரியாது. அப்புறம் உதாரணம் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். கிருஷ்ணவர்ணம் கலியுகத்தில் எப்படி இருக்கார் கேளு, கிருஷ்ணவர்ணம் திஷா கிருஷ்ணம். கலியுகத்தில் ஜனங்களுக்கு ரொம்ப தமோ குணமாக இருக்கிறதுனால அவள் மனசும் கருப்பாக இருக்கும், அதனால் கிருஷ்ணனும் கருப்பாகவே ஆகிட்டானான். ஏன்னா அவள் ஜனங்கள் இந்த மாதிரி அவர் முதல்ல வெள்ளை, அப்புறம் சேப்பு, கொஞ்சம் பச்சை, இப்போ டார்க்கு பச்சையே டார்க் ஆகிடுதுன்னா கருப்பாகிடும். இப்போ கருப்பாகிட்டார் கலியுகத்துக்கு. கிருஷ்ணவர்ணம் திஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஸ்திர பார்ஷதம் யஜ்ஞைஹி சங்கீர்த்தன பிராயைஹி யஜந்திஹி சுமேதசா. இந்த யுகத்தில் சங்கீர்த்தன பிராயம், கலியுகத்துக்கு என்னடான்னா சங்கீர்த்தனம் முக்கியம். அதனால தான் என்ன பண்ணுவான்னா பூஜைக்கு பிராதானியம் கிடையாது, ரொம்ப நேரம் சங்கீர்த்தனம் பண்ணியிருப்பா. தோடையமங்கலத்துலேருந்து ஆரம்பித்து சங்கீர்த்தனம் பண்ணி கடைசியில் பூஜை பண்ணும்போது ஏஹி தா தா ரெண்டு பாட்டு பாடி பூஜை பண்ணிவிடுவா. இப்போ பூஜைக்கு பிராதானியம் இல்லை, சங்கீர்த்தனத்துக்கு பிராதானியம். பூஜை பண்ணும்பொழுதும் மந்திரத்தை சொல்கிறத விட சுப்ரசன்னோபவ பக்த கோலாகல சங்கீர்த்தனம் பண்ணி எழுப்புறது. தூங்க வைக்கும் பொழுதும் அழகா நீலகண்ண நீல ஜோஜோ கருணாலவால ஸ்ரீ கிருஷ்ண ஜோஜோ நீலாவதார ஜோஜோ பரமாத்ம பால கோபால ஜோஜோ இந்துதர மித்ர ஜோஜோ பரமாத்ம இந்துரவிநேத்ர ஜோஜோ இந்திராரமண ஜோஜோ பரமாத்ம பால கோபால ஜோஜோ. இப்படி பாட்டு பாடியே சங்கீர்த்தனத்துக்கு முக்கியத்துவம் பண்ணி நாம கீர்த்தனத்துவம் முக்கியத்துவம் வச்சுக்கணும். அப்படி இங்கே பூஜை பண்ணுறா கலியுகத்தில். யஜ்ஞீஹி சங்கீர்த்தன பிராயைஹி யஜந்திகி, அப்படி எல்லாமே பண்ணுறது இல்லையா. சுமேதசா, ரொம்ப புத்தி இல்லவா சங்கீர்த்தமாக பூஜை பண்ணுவா, புத்தி கொஞ்சம் கம்மியாக இருக்காதவா ஏதோ ஆச்சு வேறு இதெல்லாம் வச்சுப்பா. முக்கியத்துவம் இங்கே சங்கீர்த்தனத்துக்கு தான் கலியுகத்தில் ஆகும். அண்ணா அதான் சொல்லுவாள், நீ கிரகப்பிரவேசமோ அல்லது இதுவோ புண்ணியம் எல்லாமே நீ வேதம் வச்சுக்கோ, வேதத்தோட சங்கீர்த்தனம் பண்ணும். ஏன்னா வேதமே கிரகப்பிரவேசம் ஹோமெல்லாம் பண்ணால் கூட கடைசியில் நான் சங்கீர்த்தம் தான் பண்ணுவாவா. பிராயச்சித்தா விசேஷாணி கிருஷ்ண கிருஷ்ணா சுதம் சங்கீர்த்தனத்தை சொன்னால் தான் அது பூர்த்தி கர்மா பூர்த்தியாகும். எல்லாத்துக்கும் சங்கீர்த்தனம் வேண்டியிருக்கு. சங்கீர்த்தன பிராயைகி யஜந்திகி சுமேதசா. முதல்ல 2 சங்கீர்த்தனை இங்கே சொல்கிறார் பாகவதத்தில். ஜேயம் சதா பைபவக்னமபீஷ்டதோகம் தீர்த்தாத்வதம் சிவவிரிஞ்சினுதம் சரண்யம் விருத்தியார்த்திகம் பிரணதபாலபவாப்திபோதம் வந்தே மகாபுருஷா தே சரணாரவிந்தம். பகவான் நமஸ்காரம் பண்ணணும்னு நிறைய ஸ்லோகம் இருக்கும் பாகவதத்தில். அதில் இந்த கலியுகத்தில் எப்படி நமஸ்காரம் பண்ணுவான்னு சொன்னதுனால இந்த 2 ஸ்லோகம் அவசியம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏகாஸ்கந்தம் 5வது அத்தியாயத்தில் 33, 34 இந்த 2 ஸ்லோகம் கேரளாவில் எல்லாரும் ஒத்தி சொல்கிறார். முதல்ல ஒரு ஊருக்கு போன கேரளாவில் கைதப்புறம்னு வாங்கணும், சுவாமி தரிசனம் பண்ணி வச்சு ஜேயம் சதா பரிபவக்னம் அந்த ஸ்லோகத்தை சொல்லி காமிச்சு விட்டான். அது சைதன்ய தேவர் கயைக்கு போனான்னொடனே ஜேயம் சதா எப்பேற்பட்ட சரணாரவிந்தம் தெரியுமான்னு அவன் அந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனே அந்த பாகவத ஸ்லோகத்தையும் அதையும் கேட்டு அப்படி மூர்த்தியானவர் தான். அவர் எழுதிருக்கவே இல்லை. அப்புறம் வேற ஒரு பெரியவர் வந்து
அவரை சமாதானம் பண்ணி எழுப்பினார். சரித்தம் ஜேயம் சதா பரிபவக்னம். நமக்கு எங்கே போனாலும் பரிபவம், எல்லா பரிபவம்னா என்னென்னா எல்லாரும் அவமானப்படுத்திகிட்டே இருக்கோம். எங்கே போனாலும் அந்த அவமானப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா பெருமாள் சரணத்தை பிடிச்சிக்கோ. ஜேயம் சதா எல்லா விதத்துலையும். பரிபவம்னா லௌகிக வாழ்க்கையில் இல்லை, பகவத் விஷயத்துலையும் சரி. எங்கே போனால் பரிபவக்னம். அப்புறம் நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கும். அபீஷ்டதோகம் தீர்த்தாஸ்பதம் சிவ விரிஞ்சினுதம். யாருடைய காலம் அவன் இவன் காலை பிடிக்காதப்பா. பிரம்மா விஷ்ணுலாம் யார் காலை பிடிக்கிறாளோ அவன் காலை பிடி. பெரியவாலாம் காமிக்கிறா இவன் காலை பிடின்னு. அப்படி இருக்கும்போது ஏன் பெருமாள் காலை பிடிக்காமல் இருக்க? சிவ விரிஞ்சினுதம் சரண்யம். காலை நிறைய பேர் காலை பிடிக்கிறோம், ஆனால் சில பேர் காலை உதறிட்டு போயிடுவா காப்பாற்றாம. இவர் அப்படி இல்லை, சரண்யம். காலை பிடிச்சா காப்பாற்றக்கூடிய சக்தி உள்ளவர். அதான் தேவிய சொன்னார், தொய் ரட்சதி ரட்சகை கிமன்யேகி தொய்ஜா ரட்சதி ரட்சகை கிமன்யேகி. சில பேர் வந்து நான் வந்து நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க சார்னு சொல்லுவான். அவன் சொல்லும்போதே பெருமாள் சிரிப்பாரான். நான் வந்து பார்த்துக்கிறேங்கிறானே, இன்றைக்கி ராத்திரி அவன் போக போகிறானே அப்படின்னு பெருமாள் சிரிப்பார். நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேங்கவா அன்றைக்கி ராத்திரி அவன் போயிடுவான். ஆனால் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவன் பெருமாள் சொல்லணும். பெருமாள் சொல்லிட்டாருன்னா அவர் பார்த்துப்பார். அதனால் சரண்யம் விருத்தியார்த்திகம். பக்தருடைய எல்லா கஷ்டத்தையும் நீக்கி பிரணதபால பவப்திபோதம். இந்த சம்சார சாகரத்துக்கு ஒரு ஓடம் மாதிரி இருக்கான். இந்த முதல் ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் நமஸ்காரம் பண்ணுறார். வந்தே மகாபுருஷா தே சரணாரவிந்தம். ஏ மகாபுருஷா கிருஷ்ணா உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன். ரெண்டாவது ஸ்லோகத்தில் ராமரை நமஸ்காரம் பண்ணுறார். த்யக்த்வா சுதுத்யஜ சுரேப்சித ராஜ்யலக்ஷ்மீம் தர்மிஷ்ட ஆர்யவசசாயதகாதரண்யம் மாயாமிருகம் தைதயேப்சிதம் அன்வதாவத் வந்தே மகாபுருஷா தே சரணாரவிந்தம். ராவணன் நினைக்கும்போதே அவருடைய தியாகத்தை தான் நினைக்க வேண்டியது. எப்பேற்பட்ட ராஜ்யத்தை விட்டுட்டு போனான்னா சுதுஸ்திஜம். அப்படி ஈஸியாக ராஜ்யத்தை விட்டுட்டு போக முடியாது. ராஜ்யம் வேணாம், ஒரு பரிசையை நம்மளால் விட முடியாது. பரிசில் செருப்பை கூட விட முடியல. கடைக்கு போனேன் செருப்பு போயிடுதுமா, பிஞ்ச செருப்பை தான் போட்டு வந்துருப்பான். அது விடாமல் கடையில் கதையும் சேர்த்து கொடுத்துருவான். கடைக்கு போன இடத்துல செருப்பு போயிடுதுன்னு. இப்படி ஒரு சின்ன செருப்பு கூட விட முடியாது நம்மளால். இங்கே என்னன்னா சுதுஸ்தியஜ சுரேப்சித. இந்த ஒரு நாளைக்கு இந்த தசரதன் வந்து யாருக்குமே சீட்டே கொடுக்க மாட்டான். இந்த யார் இந்திரன் சீட்டில் ஏற்றவே மாட்டான், தேவலோகத்தில் பிடிச்சி தள்ளி விடுவான். ஆனால் தசரதனை மாத்திரம் பாதி சீட்டில் உட்காந்து வச்சுப்பான். அங்கே உட்காந்து போகணும். ஏன் தசரதருக்கு மாத்திரம் பாதி சீட்டு கொடுக்குறான்னா, ஒரு நாளைக்காவது தசரதர் அவர் சீட்டை கொடுப்பாரோ, அயோத்தியில் ராஜாவாக இருக்கலாமேன்னு ஆசையாம். அப்படியே சுரேப், நான் சொல்லலை, இங்கே வாக்கியம் இருக்குது, சுரேப் சீத ராஜ்யலட்சுமி. தேவாலெலாம் கூட ஆசைப்படலாம், ஒரு நாளைக்கு அயோத்திக்கு போக மாட்டோமா. அப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தோடு இருந்த இடம் சுரேப் சீத ராஜ்யலட்சுமி. அப்பேற்பட்ட அந்த ராஜ்யத்தை தர்மிஷ்ட ஆரியவசசா, அப்பா சொன்னாலின்னு அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு எதகாதரண்யம் காட்டுக்கு போனாரே. காட்டுக்கு போய் நடந்து நடந்து கால் வலிச்சது. அது போராத்துக்கு என்னடனா மாயாமிருகம் தைதயேப்சிதமன்வதாவத். ஒரு மாயாமிருகத்தை தேடின்னு ஓடினாரே. அந்த சரணம், அந்த சரணத்துடைய பெருமை தான் சொல்கிறார். இந்த மான் கேட்டாங்கிறது இப்படி ஓடுவாளான்னு. இது வரையும் கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆக போகிறது. இது வரையும் சீதாதேவி ஒன்றுமே கேட்கல. கல்யாணம் ஆனோடனே எனக்கு அதை வாங்கித்தாங்க, இது வாங்கித்தாங்கணும். முன்னாடியே நிச்சயதானோடனே கேட்க ஆரம்பிச்சிருவா. இங்கே என்னன்னா கல்யாணம் ஆகி ஒன்றும் கேட்கவே இல்லை. ஆனால் இப்போ தைத்தையாக அந்த பிரிய ஆசைப்பட்டு வாயை திறந்து ஒன்றேன்னு கேட்டால் மான் வேணும்னு, அதுவும் தனக்கு வேணும்னு கேட்கல, எங்கள் அம்மா கௌசல்யாவுக்கு வேணும்னு கேட்டான். மாமியாருக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு அதுக்காக ஓடுறான். தைதயேப்சிதமன்வதாவத். இந்த மானை துரத்துன்னு ஓடிட்டு இருந்தார். அவருக்கு தெரியாது அது மாயமான்னு. உலகத்தை படைத்தவர் இந்த மானை படைச்சிருக்கேன்னு அவருக்கே தெரியும். இருந்தாலும் ஏன் ஓடினார்னா தைத்தையே ஆத்துக்காரி கேட்டாலே கொஞ்சம் ஆத்துக்காரியாக கொஞ்சம் சிரமப்பட்டு வேறு வந்தால் தான் ஆகா நமக்கு அப்படி உழைக்கிறாருன்னு அவருக்கு ஒரு கருணை ஏற்படும். அதுக்காக தெரியல. அப்படி பக்தாள்கிட்ட ஒரு இது வாங்கிறதுக்காக தைதயேப்சிதமன்வதாவத் அப்படி ஓடினதே அந்த சரணம். அந்த சரணத்தை வந்தே மகாபுருஷா தே சரணாரவிந்தம். இன்றைக்கும் இஸ்கான் பக்தால்லாம் நம்ம வந்து நாரதர் வந்து பிரம்மாட்ட கலிசந்தரண உபனிஷத்து, இந்த கலியை தாண்டறதுக்கு ஜனங்களுக்கு என்ன வழின்னு கேட்கும்பொழுது கலிசந்தரண உபனிஷத்தில் உபதேசம் பண்ணார் பிரம்மா. அப்போ ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இது வந்து மந்திரமாக சொல்லும்பொழுது, அதை கீர்த்தனமாக பண்ணும்பொழுது மந்திரத்தை கீர்த்தனமாக பண்ணுறது கொஞ்சம் சிரமமாச்சுன்னு வேறு என்ன பண்ணினார் சைதன்யர், முதல்ல ஹரே கிருஷ்ணாவை முதல்ல வச்சுட்டார். பெரியவா எதை பண்ணினாலுமே அதுக்கு ஒரு பிரமாணம் இல்லாமல் பண்ண மாட்டான். அண்ணா எதை பண்ணினாலும் அதில்
நமக்கு தோணும் இப்படி பண்ணுறாளேன்னு தோணும். பத்தாவது ஒரு அண்ணாவுக்கு வந்து ஒரு பிரமாணம், அவருக்கு ஒரு பிரமாணம் வச்சுட்டு தான் அண்ணா எதுவுமே பண்ணுவாள். இங்கே என்னடா அண்ணா முதல் ஸ்லோகத்தில் கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்ணிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் ராமரை நமஸ்காரம் பண்ணுறார். இல்லை கலியுகத்தில் இப்படி தான் பூஜை பண்ணுவான்னு இங்கே பாகவத்தில் சொன்னதுனால சைதன்யம் என்ன பண்ணானா, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. அவர் எல்லா ஜனங்கள்ட்டையும் பழகினார். இப்போ எல்லா ஜனங்களையும் லேச்சாமல் கூட எல்லாரும் பழகும்போது மந்திரத்தை அப்படியே சொல்ல வேண்டாமே, கொஞ்சம் மாற்றி சொன்னோன்னா அது மந்திரமாகாது. அப்போ ஒரு மந்திரமாகாது, எல்லாருக்கும் ஈஸியாகவும் இருக்கும். அவருக்கும் பிரதானம் கிருஷ்ணனாக இருக்கிறதுனால தெய்வத்தை முக்கியமாக வச்சுப்போம். ஏன்னா பாகவதம் கிருஷ்ணன் தானே பிரதானமாக வச்சிருக்கு. அதனால பாகவதத்தில் அப்படி கிருஷ்ணன் நமஸ்காரம் பண்ணி ராமருக்கு சொன்னதுனால ஹரே கிருஷ்ணா சொல்லி அப்புறம் ஹரிராமா வச்சுருந்தார். இப்படி கலியுகத்தில் இதுதான் மந்திரம். இதை வச்சு தான் பகவானை பக்தி பண்ணார்கள். ஏவம் யுகானுரூபாபியாம் பகவான் யுகவர்த்திவிகி. அந்தந்த யுகத்தில் அந்தந்த ஜனங்களுக்கு தகுந்த மாதிரி பகவான் அந்தந்த ஜனங்களால் பூஜை பண்ணப்படுறார். ஸ்ரேயசாம் ஈஸ்வரோ ஹரிகி. எல்லா ஸ்ரேயஸுக்கும் ஈஸ்வரனான அந்த பகவான் எல்லாரும் கொண்டாடுறா. அதில் இந்த 4 யுகத்தில் இவர் என்ன கேட்க வந்தாருங்கிறத புரிஞ்சுட்டு சொல்கிறார். கலிம் சபாஜயந்தி ஆர்யாஹா குணஜ்ஞாஹா சாரபாகினஹா. பெரியவாள்லாம் கலியுகத்தை தான்ப்பா கொண்டாடுறாப்பா. ஏன்னா கலியுகத்தில் போய் நம்ம பிறக்காமல் போயிட்டோமே அப்படின்னு உத்தவன் கவலைப்படுறான். கலியுகத்தில் போய் பிறக்கலையேன்னு சுகர் கவலைப்படுறான். அதனால் எத்திர சங்கீர்த்தனை, ஏன்னா இங்கே வந்து நம்ம ஈஸியாக அடிச்சோம்றான். எல்லா பெரிய பிறனை ஈஸியாக அடைஞ்சிடுறான். எத்திர சங்கீர்த்தனேனைவ சர்வஸ்வார்த்தோபிலப்யதே. சங்கீர்த்தனத்தினாலேயே எல்லாத்தையும் அடைஞ்சு விடலாம். சர்வஹா ஸ்வார்த்தா. கிருதயுகம் மாதிரி தபஸ் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். வெயில் மழை எல்லாத்தையும் தாங்கிக்கணுங்கிறான். ஏன்னா ஒரு 2 தூத்தல் தாங்கவே நம்மளால முடியல, பெரிய மழைங்கிறான். எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. கேரளாவில் போனால் தான் மழைன்னா என்னன்னு தெரியும். அப்படி 2 தூத்தல் படாலே மழைங்கிறா, 2 தூத்தல் படாலே தண்ணி நம்பிடுறது இங்கே. ஆனால் அப்படி ஒரு சின்ன வெயில் மழை தாங்க முடியல நம்மளால். இங்கே என்னடனா இங்கே சக்கியதா பரமோலாவா. சங்கீர்த்தனத்தினால இந்த தபஸ் பண்ண கஷ்டம், அது மாதிரி யாகம் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஏகப்பட்ட மந்திரம் படிக்கணும். ஒரு காயத்ரி வந்தமே தெரிய மாட்டேங்கிறது யாருக்கும். ஒரு பையனை பார்த்து காயத்ரி தெரியுமான்னு கேட்டால் எந்த காயத்ரிங்கிறான். அவன் கேட்டதே எனக்கு புரிஞ்சிக்கல. சரி விஷ்ணு காயத்ரி, சிவ காயத்ரி 2-3 காயத்ரி இருக்கே, அவனுக்கு எது தெரியுமோ கேட்டால் அவன் வேற காயத்ரியை சொல்கிறான். இப்படி ஜனங்களுக்கு இப்போ இந்த லெவலில் போகிற ஜனங்களுக்கு எங்கே மந்திரம் படிக்கிறது இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பூஜைன்னா பூஜைக்கு எல்லாத்தையும் சாமான் வேணும்னா ஒரு சாமான் கூட ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. பால்னா பசும்பால் கிடைக்கிறதோ பாக்கெட் பாலை கொண்டு கொடுக்குறான். பாக்கெட் பாலை பூஜை பண்ணால் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்குமா எனக்கு புரியல. அது ஒரிஜினல் பாலே இல்லை. அது தயிர்னா அது மாதிரி பசும்பால்னா கூட ஒரிஜினல் பசுவே இல்லை. பசுவே ஒரிஜினலாக கிடைக்க மாட்டேங்கிறது. இப்போ நம்மளுக்கு ஜெர்சிங்கிறான் அதுங்கிறான். இப்போ எல்லாத்தையும் கலியுகத்தில் சந்தனன்னா அரைச்சா ஒரு பாக்கெட்டை கொண்டு கொடுக்குறான். சந்தனத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. கேரளாவில் சந்தன தின்னு கொண்டு வைப்பா. இந்த ஊதுபத்தியை வச்சா உடனே தொண்டை அஃபெக்ட் ஆகும். அது என்ன கெமிக்கலானது எந்த தயார் பண்ணாலும் தெரியல. நெய்னாலும் பசு நெய்யாக தெரியல. இது பண்ணி நெய் பாட்டில் திறந்தாலே நான் அடிக்கிறது. இப்படி எதுவுமே தோஷமாக இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது எப்படி பூஜை பண்ணுறது? அப்போ என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரே வழி இந்த நாமகீர்த்தனம் தான் அப்படின்ட்டார். நக்கியத பரமோலாபா தேகி நாம் பிராமியதாமிகே யதோ விந்தேத பரமாம் சாந்திம் நஸ்யதி சம்ஸ்ருதிகி. இதை விட வேறு லாபமே கிடையாது. நாமகீர்த்தனம் பண்ணினாலே பரமமான சாந்தியை அடைஞ்சுவிடலாம், இந்த சம்சாரத்திலிருந்து தாண்டிடலாம். அதனால தான் கிருதாதிஷு பிரஜாராஜன் கலௌவி சந்தி சம்பவம். கிருதாதி யுகத்தில் பிறந்தவெல்லாம் கலியுகத்தில் பிறக்கணும் ஆசைப்படுறாளாம். அதுக்கு என்ன பிரமாணம்னா அண்ணன் அழகாக எழுதுகிறார். நாரதரே புரந்தரதாசராக அவதாரம் பண்ணினார். நம்ம நாரதராக இருந்து கிருதயுகத்தில் திரேதா யுகத்தில் ராவணன்ட்டையும் ஹிரண்யகிசிபு கம்சன்ட்டு போய் கீர்த்தனம் பண்ணினோம். அது சரியாக வராது. கலியுகத்தில் வந்து நாமகீர்த்தனம் பண்ணணுமேனு என்ன பண்ணார்? புரந்தரதாசராக அவதாரம் பண்ணினார். அதே மாதிரி வால்மீகி என்ன பண்ணினார்? நம்ம வந்து ராமாயணத்தை ஸ்லோகமாக சொன்னோம், பாட்டாக பாடலை. ஒரு பாட்டாக பாடினா தேவையில்லைன்னு தோன்றுது. அதனால் வால்மீகி என்ன பண்ணார்? தியாகராஜராக அவதாரம் பண்ணினார். துளசிதாசராக அவதாரம் பண்ணார். அதே மாதிரி பிரகலாதனுக்கு நம்ம கிருதயுகத்தில் பஜனை பண்ணினோம், அது பேர் கலியுகத்தில் பஜனை பண்ண முடியலையேன்னு பிரகலாதனை ராகவேந்திர சுவாமிகளாக அவதாரம் பண்ணுறார். அதே மாதிரி சுகாச்சாரியர் என்ன பண்ணார்னா சுகாச்சாரியரே கபீர்தாசராக அவதாரம் பண்ணார். அதே மாதிரி உத்தவனே நாமதேவராக அவதாரம் பண்ணார். ஆஞ்சநேயரே சமர்த்த ராமதாசராக அவதாரம் பண்ணார். கிருஷ்ணன் குப்ஜையை தூக்கி விட்டானே அந்த குப்ஜையை ஜனாபாயா அவதாரம் பண்ணாள்.
இப்படி கிருதாதிஷு பிரஜாராஜன் அந்த யுகத்தில் பிறந்தவா திருப்பி பிறக்கணும்னு பெருமாள்கிட்ட பர்மிஷன். ஏன்னா பெருமாள்கிட்ட போனால் திரும்பி வர முடியாதுங்கிற சொல்லியிருக்கு. பெருமாள்கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் கலியுகத்தில் வந்து கொஞ்சம் நாம கீர்த்தனை பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு அவெல்லாம் குரூப்பாக ஒரே டைத்தில் வேறு இறங்கி வந்தான். எல்லாம் அந்தந்த அவெல்லாம் இறங்கி வந்து பஜனை பண்ணி பண்டரி போதத்தில் கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக. கலியுகத்தில் நாராயண பராயணாலா பக்தால் அங்கங்கே பிறக்க போகிறாப்பா. கொஜித் கொஜின் மகாராஜ அங்கங்கே பிறப்பா. திரவிடேஷு ச பூரிஷா தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தியாக பிறப்பா. தமிழ்நாட்டில் எங்கடான்னா தாமிரபரணி நதியத்திர. இதெல்லாம் எங்கே இந்த கடபாஜன யோகி சொல்கிறது எப்படான்னா நம்மாழ்வார் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கார். கிருஷ்ணாந்தர்தானத்துக்கு முன்னாடி அப்பயே எந்தெந்த ஆழ்வார் எங்கெங்கே அவதாரம் பண்ண போகிறாருங்கிறத பிரமாணமாக இங்கே சொல்லிட்டார். தாமிரபரணி நதி தீரத்தில் அவதாரம் பண்ண போகிறார் நம்மாழ்வார். அவெல்லாம் பெரிய ஆழ்வார்லாம். கிருதமாலா பயஸ்வினி கிருதமாலாங்கிறது தான் வைகை நதிக்கரையில் தான் இவர் நம்ம பெரியாழ்வார் ஆண்டாள். பயஸ்வினி பாலாறு நதி தீரத்தில் தான் முதலாழ்வார்கள்லாம் அவதாரம் பண்ணினான். காவேரிங்கும் போது வெறுமனே சொன்னால் போகாது. காவேரீச்ச மகாபுண்ணியமான காவேரி நதி தீரத்தில் திருமங்கை ஆழ்வார் அவதாரம் பண்ண போகிறார். அதே மாதிரி திருப்பான் ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார் இவாளெல்லாம் காவேரி தீரத்தில். காவேரீச்ச மகாபுண்ணியா பிரதீச்ச போனால் போதும். பாரதப்புழ கேரளாலையும் அவதாரம் பண்ணுவா. கொஞ்சம் கேரளாவில் இறந்த நாராயண பட்டத்திரி, அங்கே கேரளாவில் குலசேகர ஆழ்வார் இவெல்லாம். இது நான் பட்டத்திரிலாம் இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் நான் வந்து பிறந்தா. இந்த ஸ்லோகம் பிறக்க போகிறாங்கிறதுனால ஆழ்வாரை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறான். ஆழ்வார்கள் அப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் ஆச்சாரியர்களும் அவதாரம் பண்ணியிருக்கா அந்தந்த தீரத்தில். பிரதீச்ச மகாநதி. அது மாத்திரம் என்ன சொல்றார், ஏ பிபந்தி ஜலம் தாசாம். இந்த புண்ணிய நதிகளை தீர்த்தத்தை குடித்தாலே போகிறோம். மனுஜா மனுஜேஸ்வர பிராயோ பக்தா பகவதி. முக்கால்வாசி ஒரு பக்தால தான் இருப்பான். வாசுதேவே அமலாசயா. இவனும் 60 வருஷமாக கங்கணம் கட்டிட்டு தீக்கா கீக்கான்னு சொல்லி பார்த்தான், தெய்வம் இல்லைன்னு. கடையில் கோவிலில் கூட்டம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கே தவிர இவனால் ஒன்றும் எடுத்து நிற்கவே முடியல. சொல்லி ஒரு வழியாக ஒழிச்சிடலாம் பார்த்தா அந்த நதி என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் பக்தியை கொடுத்துடுறதுங்கிறார். இந்த தண்ணியை குடித்தவாளுக்கு பக்தி வந்துடுறது. மனுஜா மனுஜேஸ்வர பக்தி பகவத் பக்தி ஏதோ பக்தி ஒன்று பண்ணிட்டு இருக்கான். இப்போ பகவத் பக்தி நிறுத்தினால நான் ஆள்கிட்ட பக்தி வந்துடுது. எப்படியோ ஒரு பக்தி பண்ணி ஏதோ பக்தின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் மெதுவாக பெருமாள்கிட்ட வந்துடுவா. ஆள் பக்தி பெருமாள் பக்தி ஆகிடும். பிராயோ பக்தா பகவதி வாசுதேவே அமலாசயாக. சாதாரணமாக ஒரு மனுஷன் பிறக்கும்பொழுது 5 கடனோட பிறக்கிறான்னு சாஸ்திரம் சொல்கிறது. தேவ கடன், ரிஷி கடன், பிதிர்கடன், பூத கடன். இப்படி 5 கடன். தேவ ரிஷி பூத ஆப்த நிருணாம் பிதிருணாம். இந்த கடன்லாம் பக்தாளுக்கு கிடையாது. நகிங்கரகா நாய மிருணீச்சராஜன் சர்வாத்மனாய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகிருத்திய கர்த்தம். ரெண்டாவது வரி தான் ரொம்ப முக்கியம். சர்வாத்மனாயா, சர்வாத்மாவா பகவானை யார் சரணாகதி பண்ணிட்டானோ, தானுங்க அகங்கார பாவமே இல்லாமல் அப்படி பகவானை சரணாகதி பண்ணினவனுக்கு இந்த பிதிர்கடன்லாம் கிடையாது. இவன் சிராத்தம் பண்ணாட்டாலும் பரவாயில்லைன்னுட்டான். சிராத்தம் பண்ண மாட்டா பரவாயில்லைன்னா அந்த சிராத்தத்தை பகவான் பண்ணுவான். இந்த 2 இதுக்கு உதாரணம் நரசிம்ம மேதா தான். அவர் லௌகீகத்தையும் விட்டுட்டார், வைதீகத்தையும் விட்டுட்டார். 2யுமே பகவான் பண்ணுறான் இந்த நரசிம்ம மேதாக்காக. நரசிம்ம மேதா தான் அழகான பாட்டு பாடியிருக்கார். காந்திஜிக்கு இவருடைய பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். வைஷ்ணவ ஜனதோ தேனே ககியே ஜே பராயி பீடு ஜானி ரே. வைஷ்ணவ ஜனதோ தேனே ககியே. வைஷ்ணவன்னா வெறும்னா வெளிவேஷம் போட்டுக்கிறதா மாத்திரம் வைஷ்ணவன் கிடையாது. இந்த குணங்கள்லாம் விரும்புகிறார். ஜே பராயி பீடு ஜானிரே. அடுத்தவன் கஷ்டப்படும்போது யார் வருத்தப்படுறானோ இப்படிலாம் பெரிய அந்த பாட்டில் குணங்கள்லாம் வரிசையாக வடிக்கிட்டே போகிறான். அப்படி பகவானை சரணாகதி பண்ணினா அந்த பக்தனுக்கு எந்த கடனும் கிடையாது. அந்த கடன்லாம் பகவான் பார்த்துப்பான்னு. நகிங்கரோ நாய பிரணீத். இந்த நரசிம்ம மேதா என்ன பண்ணார், அவருடைய அப்பாவுக்கு சிராதத்துக்கு நெய் வாங்கிறதுக்கு கடைக்கு வந்தான். நெய் வாங்க பைசாவை கொடுத்து நெய் வாங்க அவன் எடுத்துகிட்டு இருக்கான். அதுக்குள்ள அங்கே ஒரு பஜனை சத்தம் கேட்குறது. ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த 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 ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த.
गोविंद राधे गोपाल राधे 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 பஜனை பண்ணிட்டு பிருந்தாவனத்துக்கு பக்தாலாம் போறா. அவளை பார்த்தோன்னே அந்த வரேன்னு சொல்லிட்டு போனார். நேராக அந்த பாகவதோட பஜனை பண்ண ஆரம்பித்தார். அவரோட குளிச்சு பாடின்னு நேராக பிருந்தாவனத்துக்கு போயிட்டார். பிருந்தாவனத்துக்கே போனால் இங்கே வேற ஒரு நரசிம்ம மேத்தா வந்தார். ரசனார்த்தங்கள்லாம் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கி போட்டுட்டு போயிட்டார். இந்த நரசிம்ம மேத்தா பிருந்தாவனத்தில் எல்லாத்தையும் சுற்றி அடிச்சுட்டும் மறுபடியும் பஜனை பண்ணிட்டு வரார். இந்த ஜனங்களோட ஒரு மாதம் கழிச்சு வரும்பொழுது இங்கே ஊருக்கு வந்தபடி தான் ஆஹா பிருந்தாவனம் எதுக்கு இந்த ஊருக்கு வர எதுக்கு வந்தோம், இங்கே தானே பாகவதால பார்த்த இடம் அப்படின்னு தோணுது. பாகவதால பார்த்த இடம் தோணுனே எதுக்கு வெளியில் வந்தோம், அப்படி நெய் வாங்க வந்தோம். எதுக்கு நெய் வாங்க வந்தோம், வெளியிலே வரமாட்டோம். இங்கே அப்பா சிராத்தத்துக்கு நெய் வாங்க வந்தோம். ஆஹா சிராத்தத்துக்கு வந்துட்டு கிடச்சா சிராத்தத்தை வந்துட்டோமே. அந்த சிராத்த பிராமணன் 4 பேர் 3 பேர் வந்திருப்பாளே, அவளுக்கு சாப்பாடாவது போட்டு அனுப்பணுமே, என்ன பண்ணினாலும் தெரியல. அழுதுகிட்டே ஓடி வரா. இப்போ கடைக்காரன் வந்து கேட்டார், 10 ரூபாயும் பணம் பாத்திரம் கொடுத்தேன்னு. ஒரு மாதம் வச்சு கேட்டால் அவனே புரியல. அப்பயே நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு இருந்தான். உடனே ஓடி வந்தார். ஓடி வந்து ஆத்துக்காரியை போட்டு சொன்னார், சுவாமி இது மாதிரி நான் சாந்தத்தை மறந்துட்டேனேன்னு அழறாள். நீங்கள் பிருந்தாவனம் போனால் போய் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு உங்கள் நிலையே தெரியாது இல்லை, அன்னையே மறந்து போயிடுறேன். நீங்கள் சிராத்தெல்லாம் பண்ணிட்டு தான் போனேன். போனது மாத்திரம் இல்லை, ஒரு மாதத்துக்கு சாமான்லாம் வாங்கி போட்டுக்கல. இங்கே பாருங்கன்னு அரிசி பருப்பெல்லாம் காமிச்சா நான் அப்படி ஒன்று வாங்கி போடுறோம் இல்லையே, நான் அவ்வளோ விரதம் முறையாக நான் பண்ணுறோம்னு இல்லையே. இல்லை நான் வரவே இல்லை, யோசிச்சு பார்க்குறார். நான் போனேன் அப்படியே தான் போயிட்டேன். இல்லை நீங்கள் வந்து சிராத்தம் பண்ணினேன்னு இப்படி சொன்ன உடனே தான் அவர் பண்ணிட்டார். ஒன்னே தன்யாசி மம பத்னித்வம் திருஷ்டவத்யசி மாதவம். ஆத்துக்காரி வந்து நமஸ்காரம் விட்டான். நான் கிருஷ்ணனை தெரிஞ்சு நான் பிருந்தாவனம் போவேன். அந்த பையன் பாட்டு நான் இல்லாத டைமாக இங்கே வந்துட்டானே, அந்த பையனுக்கு இதே வழக்கம் இல்லை. ஆத்துக்காரர் இல்லாத டயர்லேயே மாமிக்கிட்ட போய் பேசுகிறது தான் அவனுக்கு வழக்கம். ஆனால் அங்கே போயிருக்கும் போது அவன் இங்கே வந்துட்டானே, உனக்கு என்ன அடிச்சுட்டு பாக்கியம் பார். நீ அவன் அணையாம் அவன் தர்மபத்னியான்னு சொல்லும்பொழுது நீ புல்லு பிடிச்சிட்டு பக்கத்தில் நின்னியா சிராத்தத்துக்கு. அது மாத்திரம் இல்லை, மம பிதுன்னு பகவான் எங்கள் அப்பாவை மம பிதுன்னு கிருஷ்ணன் சொன்னானே. எங்கள் அப்பாவெல்லாம் கரையேறிப்பாங்க. அவளுக்கு கிருஷ்ணனையே சிராத்தம் பண்ணி விதுசேஷன் சாப்பிட்டானா, ஏதாவது கொடுத்தியா போட்டையா, அப்படியே அழுதா. இப்படி அவருடைய சிராத்தத்தை சிரத்தையா பண்ணுறது தான் சிராத்தம். அப்படி சிராத்தம் பண்ண முடியாத நிலைமை வந்துருச்சுன்னா முள்ளு செடியை கட்டின்னு அழணும்னு சொல்கிறோம் சாஸ்திரம். பணம் இல்லை, வசதி இல்லை, ஒன்றும் இல்லைன்னா அழுது கண்ணீர் விடணும்னு சொல்லியிருக்கு. ஆகையினால அந்த சிராத்தத்தை இவர் மறந்து போனால், ஆனால் பகவான் என்ன பண்ணினார்னா சிராத்தத்தை பண்ணினார். இது வைதிக கர்மா. இன்னொன்று லௌகிக கர்மா. இந்த நரசிம்ம மேத்தா அவள் பொண்ணு கல்யாண வயசில் இருக்கா. அப்போ பக்கத்து ஊரில் ஒரு ஜமீன்தார் நல்ல மத்தியானம் படப்படைக்கிற வெயில் அப்படி வந்தார். வெயில் தாங்க முடியலன்னு திண்ணையில் இந்த நரசிம்ம மேத்து திண்ணையில் வந்து உட்காந்துருந்தார். உட்காந்துனோடனே யாரோ மாமா உட்காந்துருக்காளேன்னு அந்த அவத்து மாமி என்ன வேணும், வெயிலில் வந்து கொஞ்சம் நிழலுக்கு இருக்கிறது கொஞ்சம் வெயில் தாழ போகிறேன், வெறும் இருக்காங்க கொஞ்சம் மோடு கொடுங்கன்னு அவள் ஆற்று பொண்ணுகிட்ட லட்சுமின்னு பேர் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து அனுப்பிச்சா. அந்த பொண்ணை பார்த்தா லட்சணமாக இருக்காள். கல்யாணம் ஆகிடுதா விசாரிச்சார். நான் ஆகலைன்னு. என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்கள பார்த்தா பெரிய மனுஷியல் மாதிரி இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு அவ்வளோ வசதி ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஏதோ உத்தியோகத்தை எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கேன். எனக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் ஒன்றும் இல்லை. நான் சொன்ன பையன் கேட்பேன், காத்துக்காரி எல்லாம் கேட்பா. நான் இப்பயே நான் சொல்லிட்டு போகிறேன்னு நிச்சயம் மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அவர். நீங்கள் ஆற்றுல கேட்டுட்டு சொல்லுங்கன்னு கேட்டால் அவள் சொல்ல, நான் நல்ல பொண்ணு லட்சணமாக பொண்ணு இருக்கா, அவள் சீரெல்லாம் பண்ணுறேன்னு விட்டான்னு சொல்லி இவர் முன்னாடியே சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டார். கல்யாணம் பண்ணி வச்சோடனே இவன் என்ன பண்ணா, சீரெலாம் எங்கேன்னு கேட்டான். அதெல்லாம் வரும் அப்படின்னு இவர் இந்த ஆத்து மாமாவே பையனுடைய அப்பாவே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டார். கடைசியில் தெரிஞ்சிருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும். அந்த மாமியார் நம்ம இவ்வளோ பணக்காரனாக இருந்து ஒன்றும் இல்லாமல் எங்கள் ஆத்துக்காரர் சும்மா வெயிலில் வந்த டைமாக மோரை கொடுத்து அவரை மயக்கி ஒன்றும் இல்லாமல் பொண்ணை அனுப்பிச்சுட்டேலே, அதெல்லாம் கிடையாதுன்னு பொண்ணை திருப்பி எடுத்துட்டு ஆற்றுக்கு அழிச்சுன்னு போகணுட்டான். என்னென்ன லிஸ்ட்டு வேணும்னு அந்த மாமியார் ஒரு லிஸ்ட்டு போட்டால் பார்க்குறோம். நல்லவேளை அந்த மாமியார் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். பெரிய அண்டா வெள்ளியில் ஒன்று, சின்னது அந்த அண்டாவில் வெள்ளியில் ஒன்று, இப்படி ஆரம்பித்து பெரிய ஃப்ரிட்ஜு ஒன்று, சின்ன ஃப்ரிட்ஜு ஒன்று, பெரிய வாஷிங் மிஷின் ஒன்று, சின்ன வாஷிங் மிஷின் ஒன்றுன்னு ஆரம்பித்து பெரிய மிக்சர் சின்ன மிக்சின்னு ஆரம்பித்து பெரிய லிஸ்ட்டு போட்டான். பார்த்தா பெருசாக அனுமார் வாழ் மாதிரி போயிட்டு இவ்வளோவும் கொண்டு வந்தால் தான் பொண்ணை கொண்டு விடலான்ட்டான்.
இந்த பொண்ணு ஆற்றுலேயே இருந்து அழுதுன்றது. இந்த பொண்ணை பார்த்து இவர் வருத்தப்படுறார். என்ன பண்ணலாம், கவலைப்பட்டுட்டே இருக்கும்பொழுது துவாரகைக்கு யாத்திரையாக நிறைய பக்தர்கள்லாம் பஜனை பண்ணிட்டு போகிறாங்க. போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் லட்சுமி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, லட்சுமி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா, ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா. பஜனை பண்ணிட்டே வரா. அவளுக்கான் துவாரகையில் போய் தங்கி எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். ஆனால் கையில் நிறைய பைசா, ஒரு 10 லட்சம் ஒரு 2 லட்சம் கையில் வச்சுருக்கான். இந்த நரசிம்ம மேதா பாகவதர்னு தெரியும். இந்த ஊர் பாகவதர் பஜனைக்கு வரதுன்னு தெரியுமே. அவரை பார்த்து நரசிம்ம மேதாரை சொன்னால், உங்களுக்கு துவாரகையில் யாராவது தெரிஞ்சவா இருக்காளா, இந்த 2 லட்சத்துக்கு நாங்கள் யாத்திரை பண்ணி போகிறது கஷ்டம், வழியில் திருட்டு பையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சவா யாராவது தான் நீங்கள் ஒரு லெட்டரை எழுதி கொடுத்தேன்னா லெட்டரை கொடுத்தா நான் பைசா நீங்கள் வச்சுங்க. இப்போ தானே டிமாண்ட் கேட்கக்கூடாது, குண்டின்னு அவர் எழுதுவா ஹிந்தியில். அந்த மாதிரி ஒரு கீர்த்தனம் பண்ணியிருக்காங்க நரசிம்ம மேதா. நீங்கள் ஒரு அந்த பத்திரம் நீங்கள் எழுதி கொடுத்துட்டேன்னா நாங்கள் அங்கே போய் எல்லாம் பார்த்துக்குறோம். போய் பார்த்தா இந்த மாமியார் போட்ட லிஸ்ட்டு எல்லாம் 1 லட்சம் வரதட்சணை எல்லாம் சேர்த்து 2 லட்சம் கரெக்டாக இருக்குது. இந்த பொண்ணு கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது இவள் வந்து சொல்கிறாளே, இல்லை பெருமாள் தான் நியமம், பகவான் தான் அப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு நினச்சிட்டான். உடனே இவருக்கு துவாரகையில் யாராவது தெரியுமாண்ணா, எனக்கு தெரியணும் தான். இவருக்கு துவாரகையில் தெரிஞ்சவர் யார், கிருஷ்ணன் தான். ஆனால் கிருஷ்ணன்னா பா சியாமலதாஸ் அப்படின்னு பானா, அவருக்கு பரமாத்மா இன்சியல் வேறு போட்டிருக்காரு. பா சியாமலதா அப்படி இன்சியல் போட்டு ஒரு கீர்த்தனம் தான் எழுதியிருக்கார். அழகான ஒரு கீர்த்தனம். நான் உன்னை ஆசிரியத்திருக்கேன், நீ இந்த பாகவதாவை காப்பாற்றி அவளை பண்ணிக்கோ இன்னும் ஒரு அதை எழுதி கொடுத்துட்டார். இவர் அந்த கவரை வச்சுட்டு பெரிய அந்த பையன் இந்த சியாமலசான்னு பேர், பெரிய வியாபாரி அங்கே துவாரகையில். அவரை தெரியாதவரே சியாமலசான்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸானவர். தனியாக அட்ரஸ்லாம் கொடுக்கவே வேண்டாம் அப்படி சொல்லி கவரை கொடுத்துட்டார். இந்த பாகவதாலாம் கிளம்பினான். இவர் என்ன கரெக்டாக 2 லட்சம் எடுத்து இவருக்கு சாமான்லாம் வாங்கிட்டு முதல்ல ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கொண்டு கொடுத்தார். அப்பயும் அவள் ஒத்துக்கலை. அப்போ இதெல்லாம் கொண்டு கொடுத்த உடனே மாமியார் ஏற்றுனுட்டா. ஒரு க்ஷணத்தில் இதை பண்ணிட்டாரே தவிர அப்புறம் அவர் திக்கு ஒரு பாகவதர் பண்ணின காரியத்தை நம்ம பண்ணினோம். பாகவதாலெலாம் எத்தனை பாகவதால் 100 பாகவதால் என்னை நம்பிட்டு வந்தவா அங்கே போய் ஒன்று சாப்பாடு இல்லாமல், ஏன்னா ஒரு பைசா தங்கி 1 மாதம் தங்கி அவள் ஏதோ புருஷோத்தம மாதம்னு ஒரு 48 நாள் தங்கி சாப்பிட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்காக இவ்வளோ பைசா எடுத்துன்னு வந்தவா. எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கான், சும்மா ஒரு இதை கொடுத்து ஏமாத்துறது வந்து ஒரு சாதாரண லௌகீகன் பண்ணுற காரியத்தை நான் பண்ணிட்டேனேன்னு டெய்லி கிருஷ்ணன்ட்ட வந்து அழுதுருக்கான். அந்த பாகவதால் எப்படியாவது காப்பாற்று கிருஷ்ணா. இந்த பாகவதாலோ அங்கே வந்துட்டான். முதல்ல துவாரகைக்கு வந்தா. நரசிம்ம மேதாவுக்கு தெரிஞ்ச இங்கே சியாமலசா கடை எங்கே இருக்குது, சியாமலசா எங்கே இருக்கான்னு கேட்டால், சியாமலன் நிறைய பேர் இங்கே இருக்கா. ஆனால் அவர் எந்த சியாமலனை சொன்னான்னு தெரியலையே. ஒவ்வொரு கடையாக போய் ஏறி விசாரிச்சுட்டு இருக்கா. விசாரிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒரு இடத்துல இந்த சமுத்திரக்கரையில் மெல்லு போவோம். நான் போய் விசாரிச்சுன்னா ஒரு பாகவதர் கிளம்புறான். அவர் பாகவதர் இப்படி ஏமாற்ற மாட்டார், நம்ம தான் அட்ரஸ் யார் தெரியாமல் ரொம்ப பெரிய பிரசித்தமானவர் சொன்னாலேன்னு இவன் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது, என்ன மத்தியானம் வந்துட்டான்னு ராத்திரி சாப்பிடணும், தங்கிறதுக்கு ஒன்றும் இடம் இல்லை. ஒரு சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணி இருக்கும்போது டக்குன்னு ஒரு குதிரையில் ஒருத்தர் வரார். அப்படி தலையில் முண்டாஸ் கட்டிட்டார். சரி கிப்பகடி பாந்தே சுந்தர் ஆங்கோவாலா, कितना सुंदर लागे बिगारी कितना लागे प्यारा, जरी की पगड़ी बांधे. जब पल पल मुंडास कट्टिन वरा द्वारकेल्लाम ஒரு பெருமாளுடைய வஸ்திரத்தை கட்டிப்பா, அதை கட்டிட்டு வரார். कान में कुंडल साजे सिर मोर मुकुट विराजे, सखिया पगली होती जब जब होठ पे बंसी बाजे, ये चंदा गे सांवरा तारे गए ग्वाल बाला, कितना सुंदर लागे बिहारी कितना लागे प्यारा, लट घुंघराले बाल तेरे कारे कारे गाल, सुंदर श्याम सलोना तेरी टेढ़ी मेढ़ी चाल.
हवा में सर सर करता तेरा पीतांबर मतवाला, हवा में सर सर करता तेरा पीतांबर मतवाला, कितना सुंदर लागे बिहारी कितना लागे प्यारा. குதிரையில் வந்தால் சரசன்னு பறக்கிறதான் அவருடைய பீதாம்பரம். அவருடைய இது வரும்போதே அவர் பேசுறாரு தவிர வாசனை அடிக்கிறதான். முக்குமே மாக்கன் மலுத்தா டே பல்லு குட்டுனே கே चलता, देखिए सोदा भाग को देवों का भी मन जलता, माथ पे तिलक है सोगे आंखों में काजर डाला, कितना सुंदर लागे बिहारी कितना लागे प्यारा. குதிரையில் தான் வரா. வரும்போதே புல்லாங்குழல் உதவியே வராராம். तू जब वंश बजाई तब मोर बिना दिखाई, यमुना में लगरी उड़ती और कोयल कूकू गाए, हाथ में कंकन पहने और गलवे जंती माला, कितना सुंदर लागे बिहारी कितना लागे प्यारा, जरी की पगड़ी बांधे सुंदर आंखों वाला, कितना सुंदर लागे बिहारी कितना लागे प्यारा. குதிரையில் அழகா தப்பன்னு கட்டுண்டு அழகான கண்ணோட சிரிச்சுண்டு அங்கேருந்து ஒருத்தர் வந்து குதிக்கிறார். நீங்கள் தான் நரசிம்ம மேத்தா அனுப்பிச்சு வந்த பாகவதால் கோஷ்டியோ? ஆமாம், உங்களை தான் தேடி இருந்தோம். நான் ஒரு அவசரமாக ஒரு காரியமாக வேற ஒரு பக்கத்து ஊருக்கு போயிருந்தேன். அதான் வரதுக்கு லேட்டாக எடுத்து க்ஷமிச்சுக்கணும். உங்களுக்கு எல்லாம் தயாராக இருக்குன்னு பெரிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு ஹால் தயார் பண்ணி கொடுத்துட்டார். இங்கே சமைச்சிங்கோ, எங்கள் சமைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும்னா நானே ஆள்லாம் வச்சுருக்கேன்னு அனுப்பிச்சுட்டான். ருக்மிணி சத்யபாமா எல்லாம் போய் பாகவதால் கைங்கரியம் பண்ணுங்க. 16,108 பேர் இருக்கா, ஒரு நாளைக்கு 10 பேராக போய் சமைச்சிட்டு வாங்கணும் கூட எல்லாம் போய் கைங்கரியம் பண்ணுங்கன்னு அவளுக்கு நல்லா கட்டப்பட்டெல்லாம் விருந்து போட்டு இதுவே ஆச்சரியமான விருந்தும் திவ்ய தரிசனமும். அவள் பாட்டு பஜனை பண்ணிட்டு கோவில் வந்து பஜனை பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து விசாரிக்க வேற வரா. எல்லாம் பண்ணின உடனே அந்த 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 இது கொடுத்தா, அந்த லெட்டரை கொடுத்தா, அந்த குண்டி அந்த செக்கு அதை பார்த்தார். அவருக்கு எடுத்தது கீர்த்தனம் தானே, அதையும் பார்த்தார். பதிலுக்கு நான் பெற்றுக்கொண்டேன்னு ஒரு இவரும் ஒரு பானா சியாமலதான் ஒரு கையெழுத்தும் போட்டு திருப்பி இவாளுக்கும் கொடுத்து அதே மாதிரி பேக் பண்ணி கொடுத்தா. ஒரு மாதம் இவா பஜனை பண்ணி எல்லாம் அனுஷ்டான இது பண்ணி பஞ்சத்வாரிக்கும் தரிசனம் பண்ணி திரும்பி வரும்பொழுது இவர் வரத்துக்கு ஒரு 2 மாதம் ஆச்சு. ஒரு மாதம் அங்கே இருந்தால் ஒரு மாதம் போயிட்டு வரத்துக்கு. அது வரலையும் இந்த நரசிம்ம மேத்தா டெய்லி கண்ணன்ட்ட கதறிட்டு பாட்டுதே இருக்கா. இப்படி வந்துட்டேனே நான் அவளை நீ பார்த்துக்கணுமே இப்படி வந்துட்டே இருக்கும்போது வாசல சத்தங்கிறது ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி. ஏதோ பஜனை சத்தங்கிறது பாகவதால் வரா போல இருக்கேன்னு இப்படி வந்து வெட்டி பார்த்தா அதே பாகவதால் வரா. வந்தோடனே அவெல்லாம் சிரிச்சுட்டே வரதை பார்த்தோன்னே கொஞ்சம் சமாதானம் ஆச்சு. அவெல்லாம் வந்தா நரசிம்ம மேத்தா பெரிய உபகாரம் பண்ணில் நீங்கள் சொன்ன இருக்காரு. நீங்கள் நாங்கள் பெரிய நாங்கள் கொண்டு போனது 2 லட்சம் தான். அவர் செஞ்ச கைங்கரியத்தை பார்த்தா 10 லட்சத்துக்கு கைங்கரியம் செஞ்சிருப்பார் போல இருக்குது. அவ்வளோ விதவிதமான சாப்பாடு டெய்லி நன்னா தங்க வச்சு எல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு ஆள்லாம் ஏற்பாடு பண்ணி சௌக்கியமாக இருந்ததுன்னு சொல்ல அந்த பாகவதால் காலில் விழுந்தார். என்னை மன்னிக்கணும்னா ஏன் என்ன உங்களுக்கு வந்தது அந்த சாதாரண சியாமலதா வரலை, ஒரிஜினல் சியாமசுந்தரம் தான் வந்திருக்கான். நான் சத்தியத்தை சொன்னேன். நான் என் பொண்ணு கல்யாணத்துக்காக வந்து மாமியார் கூட கூட்டுன்னு சொல்லிட்டா. எனக்கு பண்ண முடியலையே கவலைப்பட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து கொடுத்தேன். பெருமாளுடைய சங்கல்பம்னு நினச்சி நான் பண்ணிவிட்டேன். அப்புறம் நான் அதுலேருந்து நீங்கள் பாகவதால் கவனிக்கவே கிருஷ்ணன் சொல்லாட்டாலும் கிருஷ்ணன் பாகவதால் கவனிக்கிறவன் தான். ஆனால் கவலைப்பட்டு இருந்தேன். அந்த சியாமலனதா பார்த்தலாம் அப்படியே அந்த ஒரு பாசம் அவன் பார்த்த பார்வையே எனக்கு தெரிஞ்சுது. கொஞ்சம் குறும்பு பார்வையாக பார்க்குறானேன்னு பேசுகிற அழகே தெரிஞ்சுது. இருந்தாலும் எங்களுக்கு வந்து பரமாத்மா தெரிஞ்சிக்க முடியல. ஆனால் நல்லா கைங்கரியெல்லாம் பார்த்துருந்தாருன்னு அவளுக்கும் அந்த பாகவதாலுக்கும் சந்தோஷம். உங்களால் எங்களுக்கு பரமாத்மா தரிசனம் கிடச்சிதுன்னு அந்த பாகவதால் தான் அவன் நரசிம்ம மேத்தாவை கொண்டாடுறான். அப்படி அந்த லௌகீக காரியம் பொண்ணோட கல்யாண காரியம் இது மாதிரி ஒரு இது இல்லை. எத்தனை பக்தருடைய பொண்ணு கல்யாணத்தை பகவானே எடுத்து நடத்துகிறான். அதனால் சைவ பக்தால் கதையிலையும் வைஷ்ணவ பக்தால் கதையிலையும் பகவான் வந்து தானாகவே முன்னின்று நடத்துகிறான். அதனால் இவ எதுலேயும் கடன் பட மாட்டா. நாயமிரணீச்ச ராஜன் தேவ கடனும் ரிஷி கடனும் பூத கடனும் எந்த கடனும் அவளுக்கு கிடையாது. எல்லா கடனையும் பகவான் பார்த்துப்பார்.
அதுக்கு என்ன பண்ணணும்னா வேறு ஆசிரியம் இல்லாமல் கிருஷ்ணனை காலை பிடிச்சிக்கணும். ஸ்வபாதமூலம் பஜதா பிரியஸ்ய தியக்த அந்யபாவஸ்ய ஹரிப்பரேஷா விகர்ம யச்சோத்பதிதம் கதஞ்சித் துனோதி சர்வம் ஹிருதி சந்நிவிஷ்டா. அப்படி தன்னை அறியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த பாகவதாளுக்கு பண்ணுற தப்பு அந்த பாவங்கள்லாம் அவள் ஒன்றும் பாதிக்காது, எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற கிருஷ்ணனே க்ளீன் பண்ணிவிடுவான். துனோதி சர்வம் ஹிருதி சந்நிவிஷ்டா. இப்படி சொல்லிட்டு வசுதேவர் நாரதர் யார் சொல்லிட்டு இருக்கா? நாரதர் வசுதேவர் சொல்லிட்டு இருக்கார். சொல்லும்போது தர்மான் பாகவதானித்தம் ஸ்ருத்வாத மிதிலேஸ்வரா ஜாயந்தே யான் முனின் பிரீதா சோபாத்தியாயோ பூஜையது. உடனே தன்னுடைய உபாத்தியாயால வச்சுட்டு அந்த நவயோகிகளையும் பூஜை பண்ணினான். அவள் பூஜை வாங்கிருக்கிறது இல்லை, ஏதோ அவள் பாத பூஜை பண்ணியிருப்பான், ஏதோ புஷ்பத்தை போட்டிருப்பான். அவள் வந்து ஒரு பிரதீட்சையோட வரவா இல்லையே, திடீர்னு தோண்டினவா. எப்படி ராசிரியில் கிருஷ்ணன் தோண்டினானோ அது மாதிரி தோண்டினவா திடீர்னு மறைஞ்சு விட்டான். தத்தோந்தர் திரே சித்தாஹா எல்லாரும் பார்த்துட்டு டப்புன்னு மறைஞ்சு விட்டான். சர்வலோகஸ்ய பஸ்யதா ராஜா தர்மான் உபாதிஷ்டன். அவள் மறைஞ்சு போனோடனே ராஜா அவருடைய உபதேசத்தையே கேட்டு அதை சொன்ன உபதேச பிரகாரம் நடந்து அவாப பரமாம் கதியும் அவனும் பகவத் சரணத்தை அடைஞ்சான். அந்த ரிஷப விஜயகராஜனும் துவமப்பேதான் மகாபாக வசுதேவா நீயும் இந்த பாகவத தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணு. தர்மான் பாகவதான் ஸ்ருதான் ஆஸ்திதா ஸ்ரத்தையாயுக்தா நிசங்கோ யாசசே பரம். கடைசியில் நான் உனக்கு என்ன உபதேசம் பண்ண வேண்டியிருக்கணும்டா, ஏன்னா உனக்கு தான் கிருஷ்ணனே குழந்தையாக பார்த்துட்டானே. யுவயோக்கள் தம்பத்தியோகோ யசசா பூரிதன் ஜெகது. எங்கே போனாலும் வாசுதேவா வாசுதேவன் ஓம் பேரை சொல்லி தான் கிருஷ்ணனையே கூப்பிட்டுருக்கா எல்லாரும். எங்கே போனாலும் வசுதேவரை சொல்லாமல் கிருஷ்ணனை கூப்பிடறதில்லை. எங்கே போனாலும் வசுதேவா வாசுதேவான்னு ஓன் பேரை சொல்லி தான் கூப்பிட்டுருப்பா. யசசா பூரிதன் ஜெகது புத்திரதா மகமத் யத்வாம் பகவான் ஈஸ்வரோ ஹரி. பகவானே உனக்கு புத்திரனா பார்த்துட்டானே. அது எத்தனை தடவை நீ அவனை கட்டிட்டு இருப்ப குழந்தையா இருக்கும்போது. தரிசன ஆலிங்கன ஆலாபைகி சயன ஆசன போஜனைகி. இதான் ஒன்று ஸ்பரிசம் கிடைச்சாலே போகிறோம்னா எத்தனை தடவை நீ தரிசனம் பண்ணி, எத்தனை தடவை ஆளுங்கனை வந்து, எத்தனை தடவை அவனோட பேசி, எத்தனை கூடவே உட்காந்துட்டு கூடவே சாப்பிட்டுண்டு சயனா கூடவே படுத்துண்டு ஆத்மாவாம் பாவிதா எல்லாம் பாவனம் ஆயிடுதுப்பா வசுதேவா. கிருஷ்ணே புத்திர ஸ்நேகம் பிரகுருவதோஹோ. உன் பையனை புத்திரன்னு நினைச்சாலும் ஜாராத்மனான பரமாத்மதையாங்கிறார் வெட்டதை. அவளுக்கு வந்து ராகஸ்தாவத் ஜாயதேகி சுபாவாது. ஒருத்தரை பார்த்தா பிரியங்கிறது தானாக வரும். அழகாக இருந்தால் அது வந்து பெருமாள் அழகாக இருட்டு. அந்த பெருமாள்கிட்ட அந்த கோபிகளுக்கு பிரியம் வந்ததுனால எந்த ஆசை வந்து பந்தப்படுத்துமோ இவாளுக்கு இந்த கோபிகளுக்கு வந்த ஆசையே பந்த விமோசனமாக எடுத்துப்பா. ஏன்னா அந்த ஆசை பெருமாள்கிட்ட வந்ததுனால பந்த விமோசனத்துக்கு காரணமாக எடுத்துங்க. அது மாதிரி உனக்கு புத்திர ஸ்நேகத்தினால பண்ணினதுனால இது ஒன்று பகவானை சண்டை போடுறவனே சௌக்கியத்தை அடைஞ்சு விட்டாங்கிறார். வைரேன எம் நிருபதயகா சிசுபால போன்ற சால்வாதயோ கதி விலாச விலோகநாத்யைஹி ஜாயந்த ஆகிருததியசயனாசனாதோ தத் சாமியமாபுஹு அனுரக்ததியாம் புனக்கியம். பாகவதால் கோஷ்டி மாதிரி கிருஷ்ணனுடைய வைரி கோஷ்டின்னு ஒன்று இருக்குது. வைரேயம் அது போன்ற சிசுபால போன்ற சால்வாதியா சிசுபாலன் போன்ற சால்வாலாம் அவெல்லாம் ஒரு மீட்டிங் விட்டு பேசுவான். அது கிருஷ்ணன் எப்படி நடக்கிறான் தெரியுமா? நம்மளும் தான் நடக்கிறோம், அவன் ஸ்டைலாக நடக்கிறான்டா. கதி அவன் ஒரு விதமாக பார்க்குறான், நம்மளும் தான் பார்க்குறோம். நீ நின்று பாரு அவனை மாதிரி. இவனும் வளைஞ்சு வளைஞ்சு நிற்கிறான். கஷ்ட குடலாக இருக்குது, கிருஷ்ணனை மாதிரி நிற்க தெரியலேங்கிறான். அவனும் கிருஷ்ண மாதிரி யாரும் தான் ஆசைப்படுறான், ஆனால் அவளுக்கு வரமாட்டேங்குது. கதி விலாச விலோகநாத்தி ஜாயந்தா அதே நினைக்கிறா. ஆக்கிருதியா சயனா சாப்பிடும்போது கோபிகள் பட்ட பாடு இல்லை, அதை விட மகாபாடு படுறா இவ்வாலாம் இந்த சத்துருக்கள்லாம். சயன ஆசனாதோ தத்சா அதே நினச்சிட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் எல்லாருக்குமே கிருஷ்ணன் ஆகணும்னு ஆசை இருக்குது. ஆனால் கிருஷ்ணன் தானே இவா பண்ணினா அது சரியாக வரமாட்டேங்கிறது. அப்படியே தற்சாமியம் ஆபு அனுரக்தியாம் அப்படியே அப்படி நினச்சிட்டே அவளே மோட்சத்துக்கு போயிட்டானா உன் கூட அனுரக்தியாம் ஆசையோட வேஷத்தோட இப்படி பண்ணினவாளுக்கே மோட்சம் கிடைச்சதுதான். ஆசையோடு பண்ண உனக்கு கேட்கணுமா? கடைசியில் என்னடான்னா இவர் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்ல இதுதான் புரிய மாட்டேங்குது. மா அபத்திய புத்தி மகிருதாக கிருஷ்ணே சர்வாத்மனீஸ்வரே. உன் பையன்னு மாத்திரம் பார்க்காதேங்கிறார். சாட்சாத் பரமாத்மா தெரிஞ்சுக்கணும். என்ன எது பார்த்தாலும் ஒன்றும் தோஷம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு வைத்தியர் ஒருத்தருக்கு ஒரு வியாதி வந்துடுது. எந்த வைத்தியர்கிட்ட போய் செய்ய ஆகலை. ஒரு பிரசித்தமான ஒரு வைத்தியர்கிட்ட வந்தார். அவர் வந்து எனக்கு இதுக்கு மருந்து தெரியாது சொன்னான்னா அவருக்கு பெருமை குறைச்சல். மருந்து கொடுத்து க்யூர் ஆகாதுன்னு தெரியும் இந்த வியாதி. அதனால் அந்த வைத்தியர் என்ன டெக்னிக்கலாக ஒரு மருந்தை கொடுத்தார். இந்த மருந்தை கொடுத்து இதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க,
டெய்லி மத்தியானம் சாப்பிட்டுட்டோ ராத்திரியும் சாப்பிடுவோம். ஆனால் இந்த மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்கக்கூடாது, ஞாபகமாக இதை வச்சுக்கோன்னு அந்த மருந்தை கொடுத்தார். இந்த மருந்தை வாங்கிட்டு வந்துவிட்டார். விஷாமல் இருக்கக்கூடாதோ, டாக்டருக்கு எனத்தையும் நினைக்கக்கூடாதுன்னு யோசிச்சு குரங்க நினைக்கக்கூடாதுன்னு கடைசியில் குரங்க நினைச்சிட்டார். கடைசியில் மருந்து சாப்பிடலாம் வந்து ஏன்னா எப்படியும் குரங்க நினைக்காதுன்னா நினைப்பான்னு தெரியும் வந்து வைத்தியருக்கும். கடைசியில் மருந்து சாப்பிட்டு குரங்க நினைக்காம நம்ம குரங்க நினைச்சிட்டோம், அதனால தான் வியாதி சரியாகலை, அவர் குரங்க நினைக்கக்கூடாது சொன்னாரேன்னு. அது மாதிரி இருக்குது. நீ பையனாக பார்க்காதேன்னு சொன்னானா இடனா பார்க்காதே சொன்னால் பையனை பார்க்குற மாதிரி இருக்கு. எப்படியோ இப்போ பகாட்டம் இது வரத்தான் வர போகிறது. அதனாலம்மா அபத்திய புத்தி மகிழ்தாக கிருஷ்ணே சர்வாத்மனீஸ்வரே மாயா மனுஷ்ய பாவேன கூடேஸ்வரியே பரவியே. அந்த பகவான் உனக்கு குழந்தையா பிறந்திருக்கான்ப்பா. பூபார அசுர ராஜன்ய ஹந்தவே, பூபாரமாக இருக்கிற ராஜாக்களை வதம் பண்ணுறதுக்கும் சாதுக்களை காப்பாற்றுறதுக்கும் இந்த லோகத்தை தன்னுடைய புகழை பரப்பி எல்லாரும் அந்த கதையை கட்டி க்ஷேமத்தை அடையணும்னு பகவான் அவதாரம் பண்ணினா இருப்பான். ஆனால் நீ உன்னை பற்றி கவலை இல்லை என்று சொல்லி நாரதர் கிளம்ப ஏதச்சுத்தா மகாபாகோ வசுதேவோ. இப்போ தான் மகாபாகா, எப்போதுமே மகாபாகர் தான். சத்சங்கம் கிடைச்சா இன்னும் பாக்கியமாச்சே. வசுதேவோ அதிவிஸ்மிதா, ஆச்சரியப்பட்டார். இத்தனை நாளைக்கு குழந்தைன்னு யாராவது வந்து கேட்டால் ரிஷிகள்லாம் கூட சொல்லுவா, பகவானையும் பையனாக பிறந்திருக்கானே, அவனா சொன்ன பேச்சை கேட்காத பையன், நீங்கள் சொல்லுங்க மோசம் போகிறதுக்கு வழி அப்படின்னு யாரை வந்தாலும் இவர் கிருஷ்ணனை மதிக்கவே மாட்டான். இப்போ தான் இந்த ஏன்னா எல்லாரும் சொல்கிறத விட சில பேர் சொன்னால் தான் சிலது எடுபடும். அதனால தேவகீச்ச மகாபாகா வசுதேவர் ஆச்சரியப்பட்டு அவருடைய இந்த மோகம் நீங்கி ஞானம் வந்து கொடுத்துங்கிறார். ஜெகத்துரும் மோகமாத்மனஹா மேலே சொல்கிறார். இதிகாசம் இந்த 4 அத்தியாயத்தை யார் விடாமல் படிக்கிறானோ, இதிகாச நிமம் புண்ணியம் தாரயேத்ய சமாஹிதா, அவனும் இந்த ஜென்மாலேயே அவனுடைய பாவத்தை பிரதிபந்தத்தெல்லாம் நீக்கிண்டு பகவத் ஸ்வரூபத்தை அடைஞ்சிடுவான். சவிதூயேக சமலம் பிரம்மபூயாய கல்பதே, அவனே கிருஷ்ண பரமாத்மாவாக ஆயிடுவான். இது பெரிய பலசுதியை சொல்கிறார். நவயோகி உபாக்கியானம் பாகவதத்தில் இது வந்து வசுதேவருக்கு நாரதர் பண்ணின உபதேசம். இதுக்கப்புறம் உள்ள உபதேசம்லாம் கிருஷ்ணன் டைரக்டாக உத்தவனுக்கு பண்ணக்கூடிய உபதேசங்கள். நம்ம அடுத்த சப்தாத்தை கவனம். கோபிகா ஜீவனஸ்மரணம். சாதாரணமாக ஒவ்வொரு சப்தாகத்துலேயும் அண்ணா வருவா. இந்த தடவை அண்ணா பக்தால் மூலமாக வந்துட்டான். நிறைய பக்தாலாம் அண்ணா பக்தாலாக வந்து கலந்துட்டான். இருந்தாலும் இன்னமும் அண்ணா இல்லைன்னு தோணலை. இந்த ஃபோட்டோவை பார்த்தா அண்ணாவே உட்காந்து நேர்பார்வையில் உட்காந்து நடக்கிற மாதிரி இருக்கு. அப்படி சாநித்தியமாக இருக்கு அந்த அண்ணா. அதனால் இங்கே அண்ணா சாநித்தியத்தோடு இருந்து, ஏன்னா பிரம்மவித் பிரம்மைவ பவதி, அந்த பிரம்மத்தை தெரிஞ்சவா பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கான்னு சொல்கிறதுனால, பிரம்மஸ்வரூபம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் அந்த காந்தி இருக்கு. அதனால் ரங்கநாதருடைய கிருபை அவருக்கு துலா மாதத்தில் நம்ம ஒரு கைங்கரியமாக ஒரு சப்தாகம் அது பாகவதெல்லாம் வந்து கலந்துட்டா. நாராயணன், அது மாதிரி கோபால்ஜி, எல்லா மாமா எல்லோரும் பாகவதெல்லாம் குடும்பத்தில் இருக்கிற பந்துக்களெல்லாம் கூப்பிட்டு எப்படி சப்தாமணும் நியமங்கள்லாம் சொல்லியிருக்கு. முதல்ல ஆற்றுல இருக்கிற சாமானை தூக்கி ஓரமாக தூக்கி போட்டுவிட்டு, அப்புறம் கிரகோபஸ்கர முத்திய கிரக கோணே நிவேசிச்சு எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சு பாகவதெல்லாம் தங்கறதுக்கு உட்காரத்துக்கு இடம்லாம் வச்சு பந்துக்களை கூப்பிட்டு இப்படி விதிப்படி சப்தகம் பண்ணணும் நியமங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதில் முடிஞ்ச அளவுக்கு இந்த சப்தாகம் நம்ம பகவத் விதிக்காக பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது குறைகிற இருந்தால் அதெல்லாம் நீக்கி பெருமாள் அதை சரி பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அதை தானாகவே பெருமாள் பண்ணட்டும். யதாஜரேத் பாலஹிதம் பிதாஸ்வயம் ததா துவமேவார்கசி ந சமீகிதும். நமக்கு வேண்டியது என்னடான்னா எப்போதும் குரு கிருபை வேணும், ஆச்சாரிய கருணை, அது எப்போதும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம். ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி.